ஹாய் வீவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது மோட்டோ G67 பவர் 5G. பவர் அப்படிங்கிறது பேட்டரியை குறிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் 7000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. எனக்கு மேலதான் ஒரு சந்தேகம். ஸோ சாரி, சும்மா சொன்னேன். இதில் வந்து 30 வாட் தான் கொடுத்துருக்காங்க. நான் காமெடி பண்ணாத ஆனால் பொட்டியில் 33 வாட் வருது. செல்லில் வந்து 30 வாட் தான் அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ நமக்கு இதில் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7 யூஸ் பண்ணியிருக்காங்க. IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம தண்ணியில் போட்டுலாம் எடுத்து விளாட முடியாது. இது வந்து நம்ம தண்ணியில் போடாமல் பார்த்துக்கிறது நம்ம பொறுப்பு. ஏன்னா தண்ணியெல்லாம் வந்ததுன்னா முடிஞ்சு வேலை. ஏன்னா இதுக்கு மோட்டோவுக்கு வந்து சர்வீஸ் சென்டர் வந்து நான் இது வரைக்கும் பக்கத்தில் எங்கேயும் பார்த்தது கிடையாது. எங்கெங்கேயும் ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம மோட்டோ வந்து வாங்குறோன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேவுக்கு வருவோம். இது வந்து ஆமலோட டிஸ்பிளே கிடையாது. இது வந்து ஒரு LCD டிஸ்பிளே தான், பார்த்துக்கோங்க. சைஸை பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச் டிஸ்பிளேஸ் தான் கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 210 கிராம் இருக்குது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. ஸோ நமக்கு இதில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வராது. LCDங்கிறதுனால சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் வரும். ஃபிசிக்கலாக பார்த்தோம்னா ரைட் சைடு வந்து நமக்கு வால்யூம் பட்டனும் கீழே பவர் பட்டனும் அதிலே ஃபிங்கர் பிரிண்ட் வருது. கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் வருது. இதில் வந்து நமக்கு மைக் வருது. இன்னொன்று வந்து டைப் சி 2.0 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து 3.5mm ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. மேலேயும் ஒரு ஸ்பீக்கர் வந்து டால்பி அட்மாஸோட சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நம்ம படம் பார்க்குறோம், கேம் விளாட்றோன்னா, நமக்கு மியூசிக் கேட்குறோன்னா ஜாலியாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டுக்கு இது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து லெஃப்ட் சைடு வந்து 2 சிம் யூஸ் பண்ணிக்கலாம். மெமரி கார்டு போட முடியாது. நோ சப்போர்ட், SD கார்டு சப்போர்ட் கிடையாது. ஸோ பார்த்துக்கோங்க. மெயினாக ப்ராசஸர் வந்தோம் அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2ங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4 nm பில்ட் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராசஸரை. 8 லட்சத்துக்கு மேலே ஆண்ட்ராய்டு ஸ்கோருமே வருது. ரொம்ப பெருசாக கேமிங் எதிர்பார்க்க வேணாம். நமக்கு நார்மலாக விளாட முடியும். ஹை கிராஃபிக்ஸ் வச்சோம்னா ஹேங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு 3 கலர் வேரியண்ட்ல இருக்குது. நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். சைடில் ஃபுல்லாகவே இது வந்து பிளாஸ்டிக் தான். பின்னாடி வந்து வீகன் லெதர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. பின்னாடி கேமராவுக்கு வந்தோம் அப்படின்னா 3 கேமரா செட்டப்பும் லைட்டும் கொடுத்துருப்பாங்க. ஒன்று கேமரா கிடையாது, 2 தான் கேமரா. ஆமாம், ஒன்று 50, இன்னொன்று 8. ஸோ பின்னாடி 4K 30 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். 2 LED ஃபிளாஷ் பின்னாடி கொடுத்துருக்காங்க. அப்படியே செல்ஃபிக்கு வந்தோம் அப்படின்னா 32 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே 4K 30 FPS வரைக்கும் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ரேம் டைப்பை பொறுத்த வரைக்கும் 4-5 வேரியண்ட்லாம் கொடுக்காம 2 வேரியண்ட்டில் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதுவும் ரேம் ஒரே டைப் தான், 8 GB தான். 828 8256 கொடுத்துருக்காங்க. 2 வேரியண்ட் தான் வருது. நம்ம 24 GB வரைக்கும் நம்ம வந்து ரேம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், ரேம் பூஸ்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 year OS அப்டேட்டும் 3 year வந்து செக்யூரிட்டி அப்டேட்டும் வருங்க சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதில் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் 5.1 கொடுத்துருக்காங்க. இது வந்து 5G மாடல் தான், நமக்கு கவலை கிடையாது. 4G கிடையாது. இதில் வந்து NFC கிடையாது. Wi-Fi 5 கொடுத்துருக்காங்க. நார்மலாக வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறேன், தண்ணியில் போடாமல் பார்த்துக்கிறது நம்ம பொறுப்பு. கீழே வந்துருச்சுன்னா நம்மளுக்கு பொறுப்பாக முடியாது. ஏன்னா அதில் சர்வீஸ் சென்டர்லாம் நான் பக்கத்தில் எங்கேயுமே பார்க்கல. அதனால வந்து நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கிறது நம்ம பொறுப்பு. பார்த்துக்கிறீங்களா? பார்த்துக்கிறோம். மொபைல் பாக்ஸில் என்னென்ன வருது அப்படின்னா, ஒரு மொபைல் வரும், டைப் சி கேபிள் வரும், அடாப்டர் வரும், குயிக் கைடு வரும். இதில் வந்து கேஸ் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். சிம் டூல் வரும். இது வந்து எப்போ லான்ச் ஆகுது அப்படின்னா November 12 தான் லான்ச் ஆகுது. ஸோ இருந்தாலுமே நீங்கள் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த மோட்டோ G67 பவரோட ஆடு தான் ஓடும். எனக்குமே ஓடுது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து November 12 தான் லான்ச் ஆகுது இந்தியாவில். அதனால் நம்ம வந்து காத்திருப்போம். இதோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் வந்து 15,000க்கு மேலே வருங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. வந்து இப்போ தான் இதோட ப்ரைஸ் எப்படி இருக்குன்ட்டு. மோட்டோ உங்களுக்கு ஒரு வேளை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாங்குங்க. இருந்தாலும் வந்து உங்களுக்கு எங்கெங்கே சர்வீஸ் இருக்குது, சர்வீஸ் சென்டர்லாம் இருக்குதுன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா மற்றபடி இந்த ரியல்மி, ரெட்மி இந்த மாதிரி மாடல், ஓப்போவுக்கு, சாம்சங் இதுக்கெலாம் சர்வீஸ் சென்டர் பக்கத்தில் இருக்குது. நானே பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு மோட்டோ நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அதனால் வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க மோட்டோ வாங்குற மாதிரி இருந்ததுன்னா. மற்றபடி இதில் வந்து உங்களுக்கு இந்த விலையில வந்து ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தா ஒரு பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் நமக்கு 7000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நார்மலாக யூசேஜ் நல்லாயிருக்கும். ஒரு 80 வாட் சார்ஜர் கொடுத்துருந்துருக்கலாம். 15,000 80 வாட் கொடுக்க முடியாது உங்களால். ஒரு 45 கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா 7000 mAh 30 வாட்லாங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறும். பார்த்துக்கோங்க. ஒரு 2 மணி நேரமாவது ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ
பேட்டரி 30%. அந்த ஒரு 30 வாட் சார்ஜரை வச்சு எல்லாருமே வந்து 2 மணி நேரம் கண்டிப்பாக ஏறும். அது வரைக்கும் நம்ம கை சும்மா இருக்குமான்னு தெரில. ஏன்னா இப்போ சில பேர் கையில் எது இருக்குதோ இல்லையோ செல்லு எனி டைம் இருக்குது. அது ஒரு நண்பனாக ஆகிடுச்சு செல்லுங்கிறது. அது இல்லாமல் இருக்க முடியாது. தூங்குறப்பையும் இருக்குது, சாப்பிட்றப்பையும் இருக்குது. ஸோ நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. நம்ம யூஸ் பண்ணுறத தவிர்ப்போம், கண்ணை சேஃப்டியாக பார்த்துப்போம், மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதை குறைப்போம். மற்றபடி இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஆஃப்லைன் ஸ்டோரில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.